எனக்கு இந்த விளம்பரமே பிடிக்காது, சுத்தமா பிடிக்காது. இதை பாருங்க, வெற்றிகரமா 3வது வருஷம் டேக் இட் ஈஸியா, அது வந்து ராம்கோ சூப்பர் கிட்ஸ் வழங்கும். அது மட்டும் இல்லாம இந்தியாவில் பெஸ்ட் ஆர்ஜே, பெஸ்ட் ஷோன் அவார்ட்லாம் இதெல்லாம் யாரு வெளில சொல்லுவா இதெல்லாம்? ஏன்னா இந்த உலகம் ஃபுல்லா ஒரு 197 நாட்டில் 1 கோடி வாட்டிக்கு மேல கேட்டா அது பெரிய விஷயமா? அதான் சொன்னல, விளம்பரம் பிடிக்காத ஒரே ஆர்ஜே பாலாஜி ஆகிய நான் தான். அப்படி இந்த கிராஸ் டாக் இருக்குல்ல, வாழ்க்கையில முதல் வாட்டியா ஐயோ நம்மளுக்கு மூளை இல்லையே, நம்ம புத்திசாலியா பிறக்கலையே, நம்ம அறிவும் இல்லை, படிப்பும் இல்லை, இன்டெலெக்சுவலி பிரில்லியன்ட் மாஸ்டர் பிரெயின்ஸ் ஆஃப் த PhD டிகிரிலாம் வாங்கிட்டோன்னா நம்மளுக்கு புரிஞ்சிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு கதறி எழுத ஐபிஎஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கு ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணி வேலைக்கு ஆகலையான்றீங்களா? சத்தியமாக அதெல்லாம் நம்மளுக்கு சம்மந்தம் இல்லைல்ல. ஸோ அதுக்கெலாம் எவ்வளோ பிரெயின்ஸ் தேவை? கேட் அண்ட் பேட் ஆஃப் த எக்ஸாம்லாம் எழுதுறதுக்கு எந்த அளவுக்கு நாலேஜபிள், இன்டெலெக்சுவலி பிரெயினி, ஃபனி, ஹியூமரஸ் பர்சனாக இருக்கணுமோ அந்த மாதிரிலாம் இருந்தால் மட்டுமே தான் இது நம்மளுக்கு புரிஞ்சிருக்கும். இதை புரியாத அளவுக்கு மக்கா இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண ஒரு விஷயம் நம்ம பார்த்தது கடல் படத்தை பார்த்து என்னோட அறிவை நானே பாலுங்கிறது உங்கள் பேர் பலர்னு தலையிலே ஆச்சுங்க. இட்ஸ் அ லேயர்டு மூவி ஆஃப் த மாஸ்டர் கிராஃப்ட் அப்படின்றாங்க. லேயர்டு மூவி ஆஃப் த மாஸ்டர் கிராஃப்ட்டை படிக்கிறதுக்கு ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் 3 சீட்டு தான் இருக்கேன். அது வந்து ஆல்ரெடி வாங்கிட்டாங்க. ஏதோ ஹாலிவுட் நடிகரோட வாரிசு நடிகர், அதான் எப்போ நடக்குன்றீங்களா? ஆனால் வந்து ஒரு சாதாரண சாமானிய முட்டாள் மனிதனாக உட்காந்து இந்த படம் பார்த்தது இல்லை. எனக்கு தெரிஞ்ச கதை, புரிஞ்ச கதை என்னன்னா, ஒரு 2 பேர் இருப்பாங்க, 2 பேரும் ஒரே இடத்துல படிக்க போயிருப்பாங்க. ஒருத்தன் நல்லவன், ஒருத்தன் கெட்டவன். ஸோ பிரியும் போது என்ன சொல்லுவான், உன்னை பாட்டி உருண்டான்னு சவால் விட்டு போயிட்டு ஒரு அனாதை குழந்தைய வந்து அரவிந்த் சாமி வளர்த்து பெரியவன் ஆயிடுது. அதை சைக்கிள் ஓட்டும்போது ஆற மாதிரி போட்டு ஓட்டும்போது பெரியவன் ஆகி மூஞ்சில பலர்னு அலை அடிச்சு அந்த பையன் பெரியவன் ஆனோன்னு நம்ம டக்குன்னு படம் முடியுமோ வச்சிருப்பான். அலை ஒண்டி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அடிச்சு இவனுக்கு 80 வயசு மாதிரி காமிச்சிருந்தானா படம் அப்பவே முடிஞ்சிருக்கும். நான் அப்படி ஆகல. இளம் வாலிபனா வந்து இந்த ஸ்கூபி டூபி டூ வேர் ஆர் யூல வந்து அந்த ஸ்கூபி டூவோட ஓனராக ஒருத்தர் வரல, ஷாகி டாகி டூ, அவர் மாதிரியே இருக்கிற ஒரு ஹீரோ. இஸ் த கார்த்திக் சன்னு அண்ட் இஸ் ஆக்டிங் ஆல்சோ நைஸ் ஒன்லி. திடீர்னு பார்த்தாக்க அர்ஜுன் திரும்பி வந்து அரவிந்த் சாமியை பழி வாங்குறதுக்காக யார் இவ, எங்கேருந்து வந்தா என்ன எப்படின்னு புரியாத நேரத்தில் அரவிந்த் சாமி ஜெயிலுக்கு போயிடுவார். அவர் ஜெயிலுக்கு போயிட்டு அந்த புல்லட்டை கூட தொடச்சிருக்க மாட்டாங்க, சைனிங்காக சைடில் நின்று இருக்கும். அந்த டைம்லேயே வந்து திரும்பி வெளில வந்துருவாரு. அரவிந்த் சாமிக்கு அப்போ தான் தெரியும் வளர்த்த கடை வேலூரில் பாஞ்சிருச்சுன்ற மாதிரி அர்ஜுன் கூட சேர்ந்துருவார். அர்ஜுன் கூட எது கெட்டதுக்கு பண்ணணும்னா எப்படின்னா ஒரே பாட்டில் அது மகுடி மகுடி மகுடினா கெட்டவன், சித்திரை நிலா அப்படின்னா நல்லவன். அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். அது மாதிரி ஆனோன்னு என்ன ஆகும்னா, கொஞ்ச நேரம் இவங்க எல்லாம் மாக்கால் இந்த மணிக்கு தனதான் நல்ல கொட்டை படுத்த பச்சப்போ வைக்கே அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தமிழுக்கே சப்டைட்டில் தேவைப்படுற மாதிரி ஒரு டைலாக்லாம் பேசினதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, கிளைமேக்ஸ் காட்சி. அது செம்ம காமெடி. கிளைமேக்ஸ் வந்து நம்மளுக்கு புரியாத கதை, சரி உட்கார வச்சு புரியாத வைக்கலாம்ல. அது எப்படின்னா டெகேஷிஸ் கேஸ்டில் எப்படி தண்ணியில் வந்து எழுதுப்பாங்களோ அது மாதிரி வந்து கேஸ்டில் எள்ளு வரக்கூடாது, சரி சைலண்ட் விட்டுறலாம். பெரிய போட்டு அப்படியே தண்ணி உள்ளே வந்துனே இருக்கும். உள்ளே வந்து தூர்வாரி விடுவாங்க அப்படின்னு பார்த்தாக்க இவங்க சண்டை போட்டு செம்ம அசால்ட்டாக, அதாவது நடுக்கடலில் கீழே வந்து அரவிந்த் ஹீரோ எழுந்து வந்தார் ஒரு வாட்டி. அது பரவாயில்ல, ஒல்லியா இருக்கான் பையன், அப்படியே கையில் பிடிச்சி எழுதி தொங்கிருப்பான். அரவிந்த் சாமி அப்படி பாடி பில்டிங்காக ஃபேண்டாஸ்டிக்காக அவ்வளோ ஆஜானுபாகவாக இருக்கும்போது தண்ணியில் வந்து 10 செகண்டில் அப்படியே அசால்ட்டாக எழுந்து வந்து இந்த படம் கண்டிப்பாக ஆகணும். அது மாதிரி தண்ணியில் ஏறி மேலே வந்ததுக்கப்புறம் நல்லவன் ஒரு பாயிண்டில் கெட்டவனாகி, கெட்டவன் ஒரு பாயிண்டில் நல்லவன், நம்மளாம் பைத்தியமாகி கடைசியில் படம் முடிஞ்சதுன்னா சந்தோஷமாக போகலான்னு பார்த்தா அப்போ ஒரு காமெடி. அரவிந்த் சாமி ஹை பிச்சில் சல்மான் கான் அப்படிலாம் ஹை பிச்சில் பாடும்போது தேட்டர்லேருந்து வரும்போது நம்ம ஆனால் சிரிச்சுனே வருவோம். சந்தோஷமாக வீட்டுக்கு வந்தால் கடல் இஸ் ஓவர். இதுதான் வந்து நம்மளுக்கு புரிஞ்ச கதை. இட்ஸ் குட் வர்சஸ் பேட் அண்ட் ஈவில் அப்படின்னு சொல்லிட்டு தான் பயங்கரமாக வந்து ஹைப்லாம் இருந்தது. ஆனால் எல்லா தமிழ் படமே குட் வர்சஸ் பேட் தானே. அந்த காலத்துலேருந்து PS வீரப்பா அப்படின்னா இந்த பக்கம் MGR சிவாஜி, இந்த பக்கம் வடிவுக்கரசி காதிபதிடா, அந்த பக்கம் விசு. முதல் 10 நிமிஷம், அதாவது அந்த குழந்தை வந்து அவங்க அம்மாவை புதைக்கிறத பார்க்கறதும், அதுக்கப்புறம் வந்து அந்த குழந்தை வந்து இந்த டேப் ரெக்கார்டர் கிட்ட போய் அழும்போது அப்படியே செவில் மேலே பொகுல் விட்டா மாதிரி இருக்கும். எப்படி நம்ம நாயகன் தளபதி படத்தெல்லாம் மனசு அப்படியே உருகுமோ அதே மாதிரி உருகுற ஒரு 10 நிமிஷம். ராவணெல்லாம் மறந்துட்டு நம்மளோட ஃபேவரட் டேரக்டர் வந்து பேக் வித் த பேங் அப்படிலாம் யோசிச்சுக்கிற டைமில் என்ன ஆகும்னா, படத்தில் நம்ம ஃபீல் பண்ண ஒரே 10 நிமிஷம் அந்த 10 அதுக்கப்புறம் எந்த இடத்துலையும் ஐயோ அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் பண்ணியிருப்போம். எதுக்குன்னா வந்ததுக்கு தான், பார்த்தது கிடையாது. மணிரத்னம் படத்தில் பாட்டுனா நம்ம எப்படி பார்த்துருக்க முடியும், இன்னும் வேணும் கிஃப்டா அப்படின்னா டிவோர்ஸ் வேணும் அப்படின்னா அப்படியே ஐ பிச்சில் பாடும்போது சிக் பாய் முடின்றீங்களா, நான் பாடல அதை பாடும்போது நம்மளுக்கு எப்படி இருக்கும். அதே மாதிரி அலைப்பாய்தி ஆஃப் த காதல் சடுகுடு ஆஃப் த ஸ்நேகிதனே பாட்டு, லாட் ஆஃப் சாங்ஸ் லைக் திஸ் அண்ட் ஆல். பட் லாஸ்ட் 2-3 மூவிஸ் வாட் ஹேப்பன் ஐ டோன்ட் நோ. உசுரே போகுதே பாட்டு அப்படியே கேட்கும்போது எப்படி உசுறு போச்சு, பார்க்கும்போது அதே அளவுக்கு உசுறு போயிடும். ஸோ அந்த மாதிரி இருந்தபோது இந்த படத்தில் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து அடியே அப்படின்னும் போது அப்படி ஆச்சரியப்பட்டல. இந்த படத்தில் என்னன்னா அக்கல் கட்டி டான்ஸ் ஸ்டெப் போட்டிருக்காங்க. டொயிங்கின் WWFல ஒரு பிளேயர் இருக்காங்கல்ல, அவங்கள மாதிரியே பாப்பா ஷாங்கோ மரத்தில் மேங்கோன்ற மாதிரி 2 கையும் அப்படி நீட்டிட்டு WWF பார்க்கும்போது இந்த டொயிங்கின் நெஞ்சிலேயே அண்டர்டேக்கர் பிக் ஃபுட்னு பொக்குன்னு குத்துற மாதிரி ஒரு ஸ்டெப்பு. இன்னும் அந்த பாட்டு எங்கே திரும்ப வந்திருக்க வேண்டியது, ஓப்ரா வின்ஃப்ரே ஆஃப் த மான்ஃப்ரே அப்படின்ற மாதிரி எல்லாம் சிரிக்கிறாங்க. அசத்த போவது யாரு அப்படின்ற இந்த திருமண வீடுகளில் நடக்கிற நகைச்சுவை மாதிரியே இட்ஸ் கமிங் ஆஃப் த ரிலீஃப் ஆஃப் த காமிக் சென்ஸ். ஏலக்கிச்சாம் பாட்டில் மீனவர்கள் தான் சேர்ந்து பின்னாடி ஆடுறாங்க. ஏ வாரே கங்காரேன்னு. அந்த மீனவர்கள்லாம் யார் அப்படின்னு பார்த்தாக்க பாம்பேவோட டாப் மாடல்ஸ் எல்லாருமே ஹைஃபை யோயோ டூட் ஆஃப் த மந்த்னு சொல்லிட்டு தூத்துக்குடியில் இவன் மீனவனா இருந்தானா நியூசிலாந்துக்காரனே மொட்டை செத்துருவான் அப்படின்ற மாதிரி. இட்ஸ் a fantastic guys of the good looking. எல்லாரும் உடம்புலையும் டாட்டூ, எல்லாரும் ஹேர் கலரிங், அதுவும் வந்து சாதா கலரில் லாரியல் தான் யூஸ் பண்ணுவாங்க, முடி கொட்டி
அந்த மாதிரி டிசைனர் வேர் ஷர்ட்ஸோட இட்ஸ் கிரேட்டஸ்ட் மீனவர்கள் ஐ ஹவ் சீன் த இந்தியன் ஹிஸ்ட்ரி ஆஃப் த தமிழ்நாடு கோஸ்டல் பார்டர். நெஞ்சுக்குள்ள அப்படின்னா எல்லாம் கேட்ட தாடி குதியே அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லு முடிஞ்சிருக்கே பைக் பஞ்சரே அப்படின்ற மாதிரி இந்த போட்டு பஞ்சரு வார்த்தை அதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே வந்து அரட்டை அரங்க நடத்தி நடுவில் பாட்டை போட்டுருவேன். அவள் நான் படத்தோட பாட்டெலாம் செம்மையா இருக்குது, பார்க்கறதுக்கு இல்லை கேட்கறதுக்கு வேண்டிதான். இதில் என்னன்னா மேசக்காரன்றாங்க அர்ஜுன். யார் மேசக்காரனா இன்னது யாரு மேஜ மேலே உட்காந்துக்கிறவன் தான் மேசக்காரன், எப்போ பாரு டேபிள் கிட்டே உட்காந்துருப்பான் அப்படின்னா அதுவும் கிடையாது. 3 படத்தில் பிரபு தான் இது. இதனால மேசக்காரன் அர்ஜுனா இருக்க முடியாது. ஸோ மேசக்காரனா வேற யாரு அப்படின்னு யோசிச்சு பார்த்துல ஆர்மியில் இருக்கிற இந்த கிழக்கே போகும் ரயில் விஜயன் தான் மேசக்காரனா அப்படின்னா வந்து அது மாதிரி ஒரு ராணுவத்தில் சேர்ற மாதிரி எதுவும் இல்லை. எல்லாம் லுங்கி கட்டி சுற்றினு இருக்கும்போது இவர் வந்து ஜியோவானிலேருந்து டிசைனர் வேறு சூட்டு போட்டிருப்பார், அவர் தான் மேசக்காரன் நினச்சிக்கணுமான்னு எதுவுமே புரியல. அடுத்து என்னன்னா பிரபல நடிகர் மனோஜ் மஞ்சு இருக்கார்ல, அப்போ அமிதாப் பச்சன் யாரு கேட்டீங்களா? அந்த கேள்வி ஆல்ரெடி 6 மாதம் முன்னாடி கேட்டோம். அந்த பிரபல நடிகர் மனோஜ் மஞ்சுவோட அக்கா லக்ஷ்மி மஞ்சு இந்த படத்தில் ஒரு கேரக்டர் நடிச்சிருக்காங்க. இன்னும் அவங்க ஃபர்ஸ்ட் சீன்ல வந்து ஸ்கூபா டைவர் மாதிரி காமிச்சிருக்காங்க. செம்மையா அப்படியே தூம் 2ல வர மாதிரி ஏந்து வந்தா அடுத்த காட்சியில வீட்டு வேலை செய்யற மாதிரி ஆயிட்டாங்க. மூஞ்சி வச்சு அவங்க பயங்கரமா சுடுந்து அழுதுங்க பாருங்க. ஏன்னா எந்த பக்கே குக்க பக்கே அப்படின்னு அரவிந்த் சாமி கக்க பக்கே குக்கி பக்கே அப்படின்னா வந்து இங்க வா அங்க போலாம் நம்மன்ற மாதிரி குக்க பக்கே கக்க பக்கே சொன்னதுக்கு அப்புறம் கண்ணு முன்னு பார்த்தா வஸ்தி படம் தான் பாக்குறோம் அப்படின்ற ஃபீலிங் வந்துடும். அந்த கேரக்டர் எங்க போச்சு யாரு என்ன உறுத்தின ஒரு விஷயம் இருந்தது. என்னன்னா படத்துல காமிச்சிருக்கிற முக்கால்வாசி பெண்களை ஒரு தவறான பெண்களாவே காமிச்சிடும். ஒண்ணு வந்து அப்பா இல்லாம குழந்தைய வளர்க்குற அந்த ஹீரோவோட அம்மா வந்து ஒரு ப்ராஸ்டியூட்டா காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி வில்லேஜில் இருக்கிற பார்க்கறதுக்கு அழகா இருக்கிற ஒரு பொண்ணு அதுவும் ப்ராஸ்டி 5 ரூபா 10 ரூபா கொடுத்து கூப்பிடுவாங்க, ஆனால் இவர் கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டாரு அப்படின்ற மாதிரி அவங்களையும் வந்து தப்பாக தான் காமிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினோட அம்மா பார்த்தாக்க அவங்களுக்கு கல்யாணம் ஆகி ஆனால் அர்ஜுனோட அஃபேர் இருக்கிற மாதிரி அவங்களையும் தப்பாக தான் காமிச்சிருக்காங்க. இவ்வளோ நெகட்டிவ் ஷேடு எல்லா பெண் கேரக்டருக்கும் கொடுக்கணுமான்னு தெரியல. ஏன்னா ஆல்ரெடி முக்கால்வாசி படத்துலாம் வந்து ஹீரோயினை லூஸாக காமிக்கிறாங்க, அப்படியே மூக்கு அப்படி சொரிஞ்சாலே ஹீரோ வந்து லவ் வந்துடும். அந்த மாதிரி பித்துக்குளி முருகதாஸ் ஆஃப் த ஷோயிங். கிராமத்தில் இருக்கிற மனிதர்கள் எல்லாம் சம முரட்டு மனிதர்களாக இருக்கிறாங்க. அரவிந்த் சாமி வந்து லைட்டாக போட்டுக்குள்ளே போனதுக்கே பொக்குன்னு வாயில குத்துனாங்க. இப்படி இருக்கிற கிராமம் என்னதான் ஹீரோ வந்து டிசைனர் வேர் பஃபலோ டிசி டிஷர்ட் அந்த மாதிரி போட்டு ட்ரெஸ் இருந்தாலும் முரட்டு கிராமமாக இருக்கிற அந்த கிராமத்தில் பிரசவம் பார்க்கறதுக்கு வந்து அந்த ஹீரோயின் நர்ஸுங்கிறதுனால அது போகுது. அந்த பொண்ணு வந்து சைடில் வந்து இருக்கிற ஹீரோ பார்த்து நீ வாங்க நம்ம 2 பேர் சேர்ந்து பிரசவம் பார்க்கலாம் அப்படின்றாங்க. அங்கே இருக்கிற ஒரு மக்கள் கூட அதுக்கு ஆட்சேபடியே தெரியல. அதெல்லாம் அப்போலோ ஹாஸ்பிட்டலோட ஹைஃபை மெட்டர்னிட்டி வாடா கிராமம். இதுக்கு அவங்களே லாஜிக் கொடுத்துருக்காங்க, அவங்க கையிலலாம் நகம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதை வெளில இருக்கிறவங்க கிட்ட சொல்லி உள்ள கூட்டு போயிருந்தாலும் பரவாயில்ல, சரி அதை கேட்டதுக்கு அப்புறம் ஒத்துட்டு இருப்பாங்க. ஹீரோ கிட்ட போயிட்டு சீக்கிரட்டா சொல்றேன். முற்போக்கு சிந்தனை உள்ள கிராமமா காமிச்சதுல ஒரு சந்தோஷம் தான். எல்லா கிராமம் இப்படி இருந்தா ஃபியூச்சரிஸ்டிக்கா திங்க் பண்ண நல்லா இருக்கும். கடல் படத்துக்கு வேற பயங்கரமா ப்ரோபோஸ் பண்ணாங்க. கடல் படத்தோட காய் எழுத்து வேணுமா, நாளைக்கு வருது புள்ளியா, அதை நான் 2 நாள் கழிச்சு வைப்பேன் வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா ஒவ்வொரு பாட்டோட ஒவ்வொரு வரி நெஞ்சுக்குள்ள நெஞ்சு ஒண்டி இன்னைக்கு வரும் குள்ள உன்னாடி வரும் அப்படின்ற மாதிரி கடைசியில ஹீரோயின் மூஞ்ச காமிச்சு இந்த படத்துல நம்ம பார்க்கும்போது சினிமால நம்ம மிக பெரும் லான்ச் ஹீரோ ஹீரோயின்லாம் ஆகணும் அப்படின்னா நம்மளோட அப்பாவோ அம்மாவோ துணை நடிகரா இருந்தா கூட போதும் போல. இது we will become a greatest star. What a camera, what a film, technically it's a superior of the Hollywood standard அப்படின்னும் போது முன்னாடிலாம் நம்மளுக்கு அந்த வசதிலாம் இல்லை. ஹாலிவுட்ல என்ன ஸ்டாண்டர்ட்னு தெரியவே தெரியாது. அதனால கொஞ்சம் பார்க்கறதுக்கு பளிச்சுன்னு இருந்தாலே வந்து நம்ம பாராட்டுவோம். இப்போ என்னன்னா பக்கத்து தியேட்டர்ல லைஃப் அப் போய் போடுது, வீட்டுக்கு வந்து டிவி போட்டால் அவதார் படம் ஓடுது. அந்த படத்தில் இல்லாத கேமரா இதில் இருக்குது. கேமரா நல்லா இருக்குது அப்படின்னா டிஸ்கவரி HD, நேஷனல் ஜியோகிராஃபிக் HDல இப்போ செட்டப் பாக்ஸில் வீட்லேயே வருது. அதில் நம்ம பார்த்தா ஆனால் அதெல்லாம் பார்த்தா நம்மளுக்கு அழுகு வராது, சிரிப்பு வராது, த்ரில்லிங்காக இருக்காது, எமோஷனலி ஃபீலிங்ஸ்லாம் படம் பார்த்தா தானே வரும். படத்தில் கேமரா வண்டியாக பார்க்க முடியாது. இல்லை என்னன்னா மௌன ராகம், தளபதி, நாயகன், அலைப்பாயுதே மாதிரி படங்கள்லாம் நம்மளுக்கு புரிஞ்சும் போது அப்போ நம்ம புத்திசாலியாக இருந்து போக போக நம்ம மழுகி போயிட்டோமா, இல்லை இந்த மாதிரி ஒரு படம் பார்க்குற அளவுக்கு நம்ம பக்குவப்படலையா, நம்மளுக்கு அந்த அளவுக்கு அறிவு வளரலையா, அந்த மாதிரி ஹைடெக்சுவலி இன்டெலெக்சுவலி மாஸ்டர் கிராஃப்ட் ஆஃப் த டெக்னிக்கலி லேயர்ட் ஸ்டோரியை புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன படிப்பு இருக்குது, எந்த காலேஜில் அந்த சீட் இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா போய் சேர்ந்து கண்டிப்பாக வந்து பாராட்டுறவங்களோட சேர்ந்து நம்மளும் சேர்ந்து பாராட்டலாம். ஸோ மொத்தத்தில் இந்த படத்தை 120 ரூபா கொடுத்து இந்த கொடுத்த காசுக்கெல்லாம் பேசக்கூடாது. சின்ன வயசுலேருந்து நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு எவ்வளோ ஜாஸ்தியான அறிவு இருக்குது, உலக பொது அறிவு விஷயங்கள் எவ்வளோ தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, நீங்கள் வந்து மார்க் கொசேவாக்கி கசாவா படிச்சிருக்கீங்களா, உங்களுக்கு வந்து ஹாலிவுட்டில் இந்த படத்தெல்லாம் பற்றி தெரியுமான்ற மாதிரி இவ்வளோ டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுன்னா நம்ம கண்டிப்பாக கடல் படத்தை ரசிக்கலாமா? எனக்கு அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் தெரியல. ஐ எம் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் சொல்லி படிப்பு அண்ட் மை அறிவு இஸ் வெரி லெஸ். நான் ஒரு நாளைக்கு நியூஸ் பேப்பர் தினகரன், தினமலர், தினத்தந்தி தான் படிக்கிறோம் போல. இதெல்லாம் படிக்கூடாது. இதுக்கப்புறம் ஃபாரின்லாம் ஏதோ ஃபோர்ப் லிஸ்ட் ஆஃப் மேகசின் வாங்கி படிக்கணும். அதுலேயும் பார்த்தோன்னா போண்டா மணி 99ல் இருக்கார் லிஸ்ட். இந்தியாவோட டாப் 10 செலிபிரிட்டியில் பருசேகர் வந்து இன்னும் வரல போல இது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற அதெல்லாம் வாங்கி பச்சதுக்கப்புறம் ப்ராப்ளி இதை பாராட்டுற இதை ரசிக்கிற ஒரு எனக்கு நாலேஜ் வரும். அப்போ நான் வந்து கண்டிப்பாக இதை இன்னொரு வாட்டி பார்த்து ரசிப்பேன். மொத்தத்தில் கடல் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி மெடலு அதிக நம்மளுக்கு 10 பைசாவுக்கு சபதம் கிடையாது அப்படின்றதுனால இட்ஸ் ஐ ரியலி அப்பாலஜைஸ் ஃபார் த லேக் ஆஃப் நாலேஜ் ஆஃப் த டெப்த் ஆஃப் த பிரெயின்ஸ்.